ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேஸ்ட்டான கோதுமை மாவில் ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அந்த மாவில் இப்போ பாருங்கள், தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை விரவி எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விரவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் விரவினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு நல்லா விரவி எடுத்துக்கோங்க. விரவி நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிட்டு மாவில் முக்கி இந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பூரி உருட்டுவோம் பாருங்கள், அதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் அதுக்கு சென்டரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுகர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த பக்கத்துலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த உள்ள எரிக்க நம்ம வெளியே வராது எண்ணெயில் போடும்போது. பாருங்கள், இன்னொன்று நான் பண்ணியேன். இந்த மாதிரி கொஞ்சமாக தேவையான அளவு மாவை எடுத்துக்கோங்க. மாவை எடுத்துட்டு கையில் வச்சு உருட்டி ஒரு உருண்டை மாதிரி வந்ததுக்கப்புறமா மாவில் முக்கி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தேங்காய் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுகர் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட நம்ம பொடிச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க மாவை எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி உருட்டி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது நம்ம எண்ணெயில் போட்டால் அது பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம எல்லாத்தையும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டுட்டு ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா மறுபக்கமாக மறைச்சி போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு ஒரு கோதுமை மாவில் ஒரு ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததே நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இப்போ சூப்பரான ஒரு கோதுமை மாவில் ஒரு ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இதை கொடுங்க. ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும். நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.